ராம் ராம். வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போகிற ரெசிபி குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு வெஜிடபிள் பக்கோடா நம்ம பண்ண போகிறோம். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. மிக்ஸ்டு வெஜ் பக்கோடா இல்லை கதம்ப பக்கோடா எப்படி வேணால் இது சொல்லலாம். இதுக்கு நான் வந்து என்கிட்ட இருக்கிற காய்கறிகள் வச்சு நான் பண்ண போகிறேன். என்ன வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு என்னெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன்னா முட்டைகோஸ், குடமிளகா, உருளைக்கிழங்கு, கேரட், இது நானும் நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் போகிற ரெசிபிஸ் எல்லாமே நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபிஸ் தான். ட்ரெடிஷ்னலான ரெசிபிஸ், குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி, பெரியவா சாப்பிட்ற மாதிரி, அது மாதிரி ஃபெஸ்டிவல்ஸுக்கு பண்ணக்கூடிய ரெசிபிஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் போட்டுருக்கோம். எல்லாமே நோ ஆனியன் நோ கார்லிக் தான். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது பக்கோடா பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நான் ரீஃபைண்ட் ஆயில் காய வச்சுட்டேன். எண்ணெய் சூடாகிற அந்த கேப்பில் நம்ம மாவு கலந்துடலாம். இப்போது நல்ல பெரிய மிக்சிங் பவுலாக எடுத்துக்கோங்க. மிக்சிங் பவுலோ பேசினோ அகலமான பாத்திரமாக எடுத்துட்டேன்னா தான் நமக்கு இது மாவு கலக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ண போகிறோம்னா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க கோஸ் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 150-200 கிராம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இதுக்கு அளவெல்லாம் கிடையாது, நம்ம கண்டிட்டமாக போடுறது தான். நான் ஒரு 2-3 பேர் நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு முட்டைகோஸை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரே ஒரு கேரட் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஒன்றே ஒன்று தான், பெரிய கேரட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஃபிங்கர் சிப்ஸுக்கு நறுக்கிற மாதிரி அதையும் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் குட்டியாக 2 கேப்சிகம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இல்லை பெரிய கேப்சிகமாக இருந்ததுன்னா ஒன்றே ஒன்று கூட போகும். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துண்டாச்சு. அதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, அதையும் இந்த மாதிரி பிச்சுட்டு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பக்கோடா ஐட்டம்ஸ் பண்ணும்பொழுது கருவேப்பிலை கட்டாயம் நம்ம சேர்த்துக்கணும். ஜீரணத்துக்கும் நல்லது, ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்னெல்லாம் நம்ம பண்ணுறோமோ மேக்ஸிமம் சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்ல அயனும் கிடைக்கும், குழந்தைகளுக்கு நல்லது, எல்லாருக்குமே நல்லது. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி. ஸோ எல்லாத்தையும் நம்ம சேர்த்துண்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இப்போது மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெறும் வாணலியில் வறுத்து அரைச்ச தனியா, இது வந்து ஆப்ஷனல் தான், சேர்க்கணும்னு கட்டாயம் கிடையாது. பட் இந்த மாதிரி எண்ணெய் ஐட்டம் பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் ஜீரணத்துக்கு நல்லது. அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் காரம் கொடுக்கறதுக்கு காரப்பொடி, எவ்வளோ காரம் வேணுமோ உங்களுக்கு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெருங்காயம், வாசனை நல்லா பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன், அதையும் இதில் போட்டுண்டு முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த மசாலா எல்லாம் இதில் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணினோம் அப்படின்னா இந்த காய்கறிகள்லாம் தண்ணி விட்டுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம மாவு சேர்க்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. லைட்டாக இது தண்ணி விட்டுக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் 1 கப்பு கடலை மாவு அப்படியே தூவின மாதிரி சேர்த்துக்கிறேன். இது ஒரு 200 கிராம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா இதில் இப்போ 1 கப்பு கடலை மாவு சேர்த்துருக்கோம்னா அந்த கப்பாலேயே நம்ம ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம், நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக. எந்த கப்பால் எடுத்தேனோ அதே கப்பால் சேர்த்துட்டுருக்கேன். ஸோ இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கலந்து எடுத்துக்கணும். இந்த பக்கோடாக்கு நம்ம வெங்காயம்லாம் சேர்க்கணும்னு கிடையாது. கத்திரிக்காய், சவு உங்களுக்கு என்னெல்லாம் காய் பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்கலாம்.
இதுதான் சேர்த்துக்கணும் அப்படின்னா கிடையாது. இது வந்து அவசரத்துக்கு நம்மக்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸை வச்சு பண்ணக்கூடிய ஒரு பக்கோடான்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் பிளான் பண்ணிட்டு கூட என்னெல்லாம் காய் வேணுமோ அது எல்லாமே கூட சேர்த்துக்கலாம். வாழைக்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இந்த காயில் இருக்கிற தண்ணியே இந்த மாவில் கோட் ஆகிக்கும். ரொம்ப இதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போ கொஞ்சமாக தெளிச்சா மாதிரி, அதாவது நீங்கள் நிறைய ஊற்றிட்டே அப்படின்னா இந்த தண்ணி எடுக்க முடியாது. அதனால் கொஞ்சமாக தெளிச்சா மாதிரி சேர்த்துக்கணும். இந்த ஆக்சுவலாக இந்த உருளைக்கிழங்கு, கோஸு, கேப்சிகம் இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால அது தண்ணி விட்டுக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி தெளிச்சா மாதிரி ஜஸ்ட்டு சேர்ந்து வரத்துக்காக இந்த மாதிரி சேர்த்துட்டேன்னா போகிறோம். இதையும் இப்போ நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா சூப்பராக நம்ம கலந்து விட்டுண்டாச்சு. அவ்வளோதான். இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இது கொஞ்சம் உதிர்ற மாதிரி இருக்கணும், பிடிச்சா பிடிக்க வர மாதிரி இருக்கணும். மசாலா வந்து இதில் மாவு வந்து நிறைய போட்டுறக்கூடாது. கொஞ்சம் மேலாப்பில் பட்டும் போடாமல் இருந்ததுன்னா தான் இது நமக்கு அந்த வெஜிடபிள் டேஸ்ட் நமக்கு நிறையா கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போது இதை வந்து எண்ணெய் காஞ்சோன்னா நம்ம பொரிச்சிட போகிறோம். இப்போ பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. கையை கொஞ்சம் தண்ணியில் நனைச்சின்ட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிறத அப்படியே பிரிச்சா மாதிரி இப்படியே போட்டு விடணும். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு போட்டோம் அப்படின்னா மேலே கொஞ்சம் இதுவாகாமல் இருக்கும், தெரிக்காமல். இந்த மாதிரி பிரிச்சா மாதிரி இந்த மாதிரி அப்படியே போட்டு விடுங்க. நல்ல ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸு. ஈஸியாகவும் பண்ணிடலாம். ஒன்றும் பெரிய இன்க்ரீடியன்ட்லாம் கிடையாது. குழந்தைகளுக்கு கறிக்காய் சேர்த்தா மாதிரியும் இருக்கும் நமக்கு. ஸோ கொஞ்சம் இப்படி பிரிச்சா மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. அது ரொம்ப அப்படியே மாவாக இருந்தது அப்படின்னா அது அந்தளவுக்கு நமக்கு இதுவாக இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் பட்டும் படாமல் இருந்ததுனா தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். அப்போ தான் வந்து காய் நல்லா நமக்கு வெந்து வரும். அது வரைக்கும் நம்ம இதை திருப்ப வேண்டாம். ஸோ வேகட்டும், நான் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன். இப்போது இது நல்ல ஒரு பக்கம் வெந்துருத்து. அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இல்லை இன்னொரு 2 நிமிஷம் இந்த பக்கமும் வெந்துருச்சு அப்படின்னா எடுத்துட்டோம்னா ரெடி ஆகிடும் பக்கோடா. அவ்வளோதான். இப்போது இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். எண்ணெயோட ஓசை மெதுவாக அடங்க ஆரம்பித்த உடனே நம்ம இதை அப்படியே எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. நம்ம ஆயிலில் பொரிக்கிற ஐட்டமாக இருந்தால் கூட வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால இதை கொஞ்சம் ஹெல்த்தின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இன் ஆயில் நம்ம இந்த மாதிரி கொடுக்கறதுனால தப்பு கிடையாது. இப்போது ஒரு ஆயில் டிஷ்யூ, ஆயிலை இது பண்ணுறதுக்கு டிஷ்யூ போட்டு வச்சுருக்கேன். அதில் நான் இதை அப்படியே எடுத்துகிட போகிறேன். 2வது நடை நீங்கள் போடும்பொழுது கொஞ்சம் எண்ணெயை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டேன் அப்படின்னா நல்லா சூப்பராக நமக்கு பக்கோடா வெந்து வரும். ஸோ உங்களுக்கு பிடிச்சமான காய்கறியை வச்சு இந்த மாதிரி பக்கோடா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இதே மாதிரியே நம்ம அடுத்து இருக்கிற மாவு எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். நல்ல ஒரு சூப்பர் டேஸ்டியான மிக்ஸ்டு வெஜ் கதம்ப பக்கோடா ரெடி ஆகிடுது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த காய்கறிகளை வச்சு இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருமே ரொம்பவே ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸு. ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு ஒன்ஸ் இன் ஆயில் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்பவும் ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.